மனுஷங்களோட வேகம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. அதாவது மனுஷங்க ரொம்ப வேகமானவங்க. மணிக்கு வந்து அதாவது மனுஷங்களோட வேகத்தை தான் இவங்க இப்போ தீர்மானிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி மணிக்கு வந்து இப்போ செயற்கைக்கோள்லாம் ராக்கெட்டில் போகுதுல்ல, மணிக்கு 2000 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதெல்லாம் வந்து இது மனுஷங்களோட வேகத்தை அதிகப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் செயற்கையானது. இயற்கையான மனுஷங்களோட வேகம் என்னங்க அப்படின்னா, மனுஷங்க ரொம்ப மெதுவாக நடக்கக்கூடியவங்க. மெதுவாக தாங்க ஓடணும், ரொம்ப மெதுவாக ஓடணும். ஒரு அடி தான், அகலக்கால் வைக்கக்கூடாது, அகலக்கால் வச்சு நடக்கக்கூடாது. எப்போவாவது அது வந்து ரொம்ப அரிதாகத்தான் இருக்கும். எமர்ஜென்சி வாக்கிங், எமர்ஜென்சி ரன்னிங், அதுதான் அகலக்காலாக இருக்கலாம். எப்போவாவது ரொம்ப சீக்கிரம் போய் ஆகணும், ரொம்ப அவசரம் ஆபத்து அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து அகலக்கால் வச்சு நீங்கள் வந்து ஓடணும், அகலக்கால் வச்சு நடக்கணும். அதனால் அப்படி மனுஷ வாழ்க்கையில் அப்படி ஒன்றும் அவசரம் இல்லைங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்கிறோன்னு வச்சுக்கோங்க. இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் 2040 அப்புறம் மனுஷங்க எப்படி நடப்பாங்க, எப்படி ஓடுவாங்க? இப்போ இந்த மாரத்தான் நான் சொன்னேன், ஓட்டமும் நடையுமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க வாகனங்கள் எல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. 2040 பிறகு வாழ்கிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ்கிற மக்கள் வாகனங்களை பயன்படுத்த மாட்டாங்க. ஆடு மாடுகளையோ குதிரைகளையோ வாகனங்களாக பயன்படுத்த மாட்டார்கள். எங்கு போனாலும் நடந்து தான் போவார்கள். வேகமாக போகணும், சீக்கிரமாக போகணுன்னா ஓடுவாங்க. நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக ஓடுவார்கள். நேரத்தின் மதிப்பு தெரிந்தவர்கள் அவர்கள். இயற்கையோடு இணைந்து காடுகளில் குடிசைகளில் வாழ்கிற மக்களாக இருந்தாலும் அவர்கள் நேரத்தின் முக்கியத்துவம் தெரிந்தவர்கள். நிறைய தினசரி வாழ்க்கையில் நிறைய கடமைகளை செய்யணும். அதனால் நேரத்தை வந்து சேமிப்பாங்க, நேரத்தை வீணாக செலவழிக்க மாட்டாங்க. அதனால் நேரத்தை மிச்சப்படுத்த ஒரு தோட்டத்துக்கு போகிறாங்க அப்படின்னா ஓடுவாங்க. தோட்டத்துக்கு போகிறாங்க, தோட்டத்துலேருந்து வீட்டுக்கு திரும்பி வரும்போது ஓடி தான் வருவாங்க. அப்படி ஓடி வரும்போது வேகமாக ஓடுவாங்கன்னு நினைக்காதீங்க, மெதுவாக தான் ஓடுவாங்க. அதாவது மெதுவாக ஓடுவாங்க. ஒரு அடி தான், அதாவது ஒரு பாதம் ஒரு அடி எடுத்து வைக்கிறாங்கள, அது ஒரு அடி தான் இருக்கும். ஒரு கால் அளவு எவ்வளோ இருக்கும் அவ்வளோதான் எடுத்து வைப்பாங்க. அந்த அளவுக்கு மெதுவாக நிதானமாக ஓடுவாங்க. வாழ்க்கை முழுதும் ஓடணும்ல. அதனால் ஓடுதல்னால் அப்படி வேகமாக ஓடுவாங்க. விபத்து ஏற்பட்டுறக்கூடாது, பார்த்து தான் காலை வைக்கணும். வெறுங்காலோடு ஓட போகிறாங்க. அவங்களுக்கு ஷூலாம் போட்டிருக்க மாட்டாங்க, செருப்பு போட மாட்டாங்க. செருப்புலாம் கிடைக்காது. வியாபாரமே இங்கே கிடையாது, தொழிற்சாலையே கிடையாது. கடையில் போய் செருப்பு வாங்கலாம். இயற்கையிலேருந்து நீங்கள் ஒரு ஷூவெல்லாம் தயாரிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள்லேருந்து ஒரு காலணி தயாரிப்பது அவ்வளோ ஈஸி கிடையாது. வெறுங்காலோடு ஓட போகிறாங்க. அங்கே வந்து ஒரு ரோடு அழகாக சிமெண்ட் ரோடெலாம் கிடையாது. கல் முள் மண் எல்லாமே இருக்கும். சாலைகளில் வந்து என்ன வேணாலும் நெறிஞ்சு முட்கள் கிடக்கலாம். அப்போ அதனால் அவங்க வந்து அகலக்கால் இப்போ வந்து மாரத்தான் ஓட்ட போட்டியில் ஓடுறாங்கன்னா சூப்பரான ரோட்டில் ஷூ போட்டு ஓடுறாங்க. எடுத்து வைக்கிற அங்கே வந்து கல் குத்தும் மண் குத்துங்கிற பயமே கிடையாது. இந்த மாரத்தான் ஓட்ட போட்டிலையோ ஓடுறாங்கள, வேகமாக ஓடுறாங்கள, அவங்களுக்கு பயமே கிடையாது. காலில் முள் குத்தும், கல் குத்தும், பள்ளமா மேடா அப்படிங்கிற கவலையே கிடையாது. காரணம் அது நல்லா ரோடு போட்டிருக்காங்க, நல்ல ஷூ அணிந்து கொள்கிறார்கள், நல்ல அற்புதமான ஷூ போட்டிருக்காங்க. அதனால் வேகமாக ஓடுறாங்க. இன்றைக்கி நம்ம ஷூ போட்டிருக்கோம். அதனால் இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் வாழ்கிற மக்கள் பார்த்திங்கன்னா ஷூ போட மாட்டாங்க. ஷூ அவங்களுக்கு கிடையாது, காலணிகள் கிடையாது. வெறுங்காலோடு தான் நடப்பாங்க, வெறுங்காலோடு தான் ஓடுவாங்க. அப்போது ஓடுறது முக்கியம் கிடையாது. வேகமாக ஓடவே முடியாது, ஒன்றும் ஓடாது, வேகமாக ஓட விடாது. ஏன்னா இங்கே வந்து எல்லா ரோடும் ஒரே மாதிரி இருக்காது. நம்ம இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் அங்கே வந்து இந்த சிமெண்ட்டு எதுவுமே கிடையாது. சிமெண்ட் ரோடெலாம் கிடையாது. மண் ரோட்டில் தான் நடப்பாங்க. புற்கள் அதில் தான் கால் வச்சு நடப்பாங்க. செடிகளில் பாம்பு இருக்கலாம், பூச்சி இருக்கலாம். அதனால் பார்த்து நடக்கணும். கல் இருக்கலாம். இவங்க வேகமாக ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, கல் குத்தி ரத்தம் வந்துடும், நகம் பிஞ்சு போயிடும். ஏன்னா செருப்பு கிடையாது, நகம் பிஞ்சு போயிடும். விழுந்தாங்கன்னா பல்லு உடஞ்சி போயிடும். வேகமாக ஓடி கல் தட்டி பொத்துன்னு கீழே விழுந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பல்லு உடஞ்சிரும், மண்டை உடஞ்சிரும், செத்து போயிடுவாங்க. ஏடா கூடமாக உடந்து கால் முறிஞ்சு போயிடும். அப்போது ஓடும்போது பாதுகாப்பாக ஓடணும். அதுதான் புத்திசாலித்தனம். வேகமாக ஓடுறது புத்திசாலிங்கிறது கிடையாது. பாதுகாப்பு, நிதானம் தேவை. விபத்து ஏற்பட்டுறக்கூடாது. காலில் முள் கல்லெல்லாம் குத்திடக்கூடாது, நகம் பேந்துடக்கூடாது, பள்ளத்தில் கால் வச்சு கால்கள் முடமாயிடக்கூடாது. அதனால் வந்து ரொம்ப பாதுகாப்பாக ஓடணும், அதுதான் முக்கியம். அப்போ மனித வேகம் என்பது ரொம்ப மென்மையானதுங்க. சும்மா ரொம்ப ஒரு 2 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும்.
அதுதான் மனித வேகம். நான் ஓடுதான், அதனால் அதை வச்சு சொல்கிறேன். நீ எப்படி சொல்கிற இதெல்லாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் என்னை வச்சு தான் சொல்கிறேன். எனது இயல்பு எதுவோ அதுதான் மனித உயிர்களின் இயல்பு என நான் சொல்கிறேன். மனித நிலையில் முழுமை அடைந்தவன் அல்லவா நான். மனித நிலையில் முழுமை அடைந்தவன் என்பதால் நான் அதை சொல்கிறேன். எனது இயல்பை கணக்கிட்டு இதுதான் மனித இயல்பு என நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா நானும் வேகமாக ஓடினவன் தான். ஓட்டப்பயிற்சிங்கிற பேரில் வேகமாக ஓடியவன் தான். விளையாடி இருக்கிறேன் எல்லாரையும் போல். அதனால் இன்றைக்கு ஏன் நான் நிதானமாக ஓடுகிறேன்? எனது வேகத்தில் ஏன் இவ்வளோ நிதானம் அப்படின்னு பார்க்கும்போது அதற்குள்ள 1000 உண்மைகள் இருக்கிறது. எதிர்காலத்திற்கு நான் சொல்ல வருகிற செய்தி இருக்கிறது. அதனால் மனித வேகம் என்பது இதெல்லாம் பொய். இந்த மாரத்தான் ஓட்ட போட்டி, இந்த உசைன் போல்ட் ஓடுகிற வேகம், இது எல்லாமே நடிப்பு, ஆக்டிங். இவங்க பொய். மனித வேகம் என்பதை இவங்க பொய் சொல்ல நினைக்கிறாங்க. இதுதான் மனுஷங்களால் இவ்வளோ ஓட முடியும் அப்படின்னு இவங்க எதையோ நிரூபிக்க பார்க்குறாங்க. உண்மையை மறைக்க பார்க்குறாங்க. மனுஷங்க ஓடுறாங்கிற மென்மையானது தான், மெதுவாக தான் ஓடுவாங்க. இப்போ ஒரு யானை ஓடினா எப்படி இருக்கும்? குதிரைகள் வேகமாக ஓடும். அதனால் உடனே அதை ஒப்பிடாதீங்க. குதிரைகளுக்கு கால் பாதங்களை பார்த்திங்கன்னா அது கட்ட மாதிரி இருக்கும். அதுக்கு இயற்கை அப்படி ஒரு பாதம் நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம வேகமாக ஓடலாம். வேகமாக ஓடுகிற குதிரைகளுக்கு தான் அப்படி ஒரு பாதம் தேவை. நாமெல்லாம் மெதுவாக ஓடக்கூடியவங்க. நம்ம பாதத்தில் நம்ம கால் பாதம் என்பது கட்ட மாதிரி இருக்காது. அது ஒரு ரத்தமும் சதையும் நிறைந்த ஒரு பகுதி. மென்மையான, இன்னும் சொல்ல போனால் மென்மையானது, முரட்டுத்தனமானது கூட கிடையாது. இப்போ புலி, சிங்கம்லாம் வேகமாக ஓடுது, சிறுத்தையெல்லாம் வேகமாக ஓடுது. அது வேகமாக ஓடினா தான் வேட்டையாட முடியும். அதனால் அதோடலாம் ஒப்பிடாதீங்க. நான் சொல்கிற விஷயம் புரியுதா? வேகமாக ஓடினா என்ன ஆகும்? கல்லில் குத்தி பொத்துன்னு கீழே விழுந்தாலும் கல் குத்தும், முள் குத்தும், அப்புறம் செப்டிக் ஆகும், அப்புறம் நொண்டிக்கிட்டே நடப்பீங்க. அந்த புண்ணு குணமாகறதுக்கு 1 மாதம் ஆகலாம், 10 நாள் ஆகலாம். 10 நாளும் அப்புறம் நொண்டிக்கிட்டே தான் நடப்பீங்க. அதுக்கு நீ முதல்ல ஒழுங்காக நடக்கலாம்ல. வேகமாக தான் நடப்பேன் நீ பிடிவாதம் பிடிச்சா, வேகமாக தான் ஓடுவேன் நீ பிடிவாதம் பிடிச்சா, அப்புறம் விபத்து ஏற்படும். கீழே விழுந்துருவேன், முட்டி கால் பேந்துடும், பல் உடஞ்சிரும், கை கால் முறிஞ்சு போயிடும். இதுக்கு நீ மெதுவாகவே ஓடிருக்கலாம்ல. பின்விளைவுகளை பற்றி நீ யோசிச்சேன்னா நீ மெதுவாக தான் ஓடுவே. பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்காமல் தலைதறிக்க வேகமாக நான் ஓடுவேன் அப்படி நீ ஓடினா கை கால் பொத்துக்கும், கை காலில் கல் குத்தும், முள் குத்தும், எங்கேயாவது கால் தடிக்க கீழே விழுவேன், முட்டியெல்லாம் பேந்து போயிடும், பல் உடஞ்சி போயிடும், மூஞ்சி உடஞ்சி போயிடும், செத்தே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேகமாக ஓடி கல் தடிக்கு கீழே விழுந்து செத்தவங்கலாம் இருக்காங்க. அப்போ மனித வேகம் என்பது என்னது? நிதானம், பாதுகாப்பை உள்ளடக்கியது. எப்படி ஓடுனா நமக்கு எந்த விதத்துலேயும் பெரும்பாலும் ஆபத்து ஏற்படாது. அதாவது 100% இந்த மாதிரி ஓடினா உனக்கு 100% பாதுகாப்புப்பா, உனக்கு விபத்தே ஏற்படாது. அந்த மாதிரி தான் ஓடணும். 100% நான் ஓடினா எனக்கு விபத்தே ஏற்படாது அப்படின்னா எப்படி ஓடணும்? மெதுவாக ஓடினா தான் விபத்து ஏற்படாது. மெதுவாக ஓடணும், ஆனால் மெதுவாக ஓடணும். ஆனால் ஓடுறாங்க, ஆனால் மெதுவாக ஓடுறாங்க. ஓட்டம்னா அது வேகம்னு நினச்சிக்காதீங்க. ஓட்டம்னா என்ன? நீங்கள் நடந்து போனால் 5 நிமிஷம் ஆகிற தொலைவில் நீங்கள் ஓடி போனால் 10 நிமிஷம் ஆகும். அதாவது நடந்து போனால் 10 நிமிஷம் ஆகும், அதே நீங்கள் ஓடி போனால் 5 நிமிஷம் ஆகணும். அவ்வளோதான். 10 நிமிஷம் நடந்து போகிற ஒரு தொலைவை 1 நிமிஷத்துலேயே நான் ஓடினோன்ட்டு வேகமாக போகாதீங்க. ஒரு பாதி நேரத்தை மிச்சப்படுத்தலாம். 10 நிமிஷம் நடந்து போகிற ஒரு தொலைவை ஓடி போனீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் அந்த இடத்த கடந்து விடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஆசைப்படாதீங்க. ஓடுறதுனால நல்லா மூச்சு வாங்கும், நல்ல இதய துடிப்பு, ரத்த ஓட்டம், உடல் ஆரோக்கியம், அதெல்லாம் நடக்கும். அதுக்காக நீங்கள் வேகமாக ஓடணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா வாழ்நாள் முழுதும் நம்ம ஓட வேண்டி இருக்குது. மெதுவாக ஓடினா தான் நீ மட்டும், எல்லாருமே ஓடணும். ஆண்கள் ஓடணும், பெண்கள் ஓடணும், முதியவர்கள், சின்னவங்க எல்லாருமே ஓடணும்ல. அப்போது எல்லாரும் ஓடுவதற்கு ஒரு வழிமுறையை தான் நம்ம சொல்லணும். எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு வழிமுறை. இப்போ ஆண்கள் வேகமாக ஓடுவாங்க, பெண்கள் ஸ்லோவாக ஓடுவாங்க, அப்படி கிடையாது. ஆண்களும் பெண்களும் ஒரே மாதிரி தான் ஓடுவாங்க. வேகத்தை 2 பேரும் ஒரே மாதிரியான வேகத்தோடு தான் ஓடுவாங்க. அது மாதிரி சின்ன பசங்கன்னா வேகமாக ஓடுவாங்க,
பெரியவங்கன்னா வயசான ஒரு 50 வயசுக்கு மேலேன்னா அவங்க ஸ்லோவாக ஓடுவாங்க. அப்படி கிடையாது. இப்போ நடந்து போகிறாங்க, சின்ன பசங்கன்னா வேகமாக நடப்பாங்க. ஒரு 50 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு மேலே ஸ்லோவாக நடப்பாங்க. அப்படி கிடையாது. என்ன ஒரு முதுமைன்னு வரும்போது ஒரு 70-80 வயசுக்கு மேலே தான், 80 வயசுக்கு மேலே தான், அல்லது 90-100 வயசுக்கு மேலே தான் ஒருத்தர் ரொம்ப ஸ்லோவாக நடப்பாங்க. அதன் பிறகு அந்த 90 வயசுக்குள்ளே ஒரு 80 வயசுக்குள்ளே எல்லோரும் ஒரே மாதிரி தான் உழைக்கணும், ஒரே மாதிரி வேகத்தில் தான் நடக்கணும், ஒரே மாதிரி வேகத்தில் தான் ஓடவும் செய்யணும். சின்ன பசங்களாம் வேகமாக ஓடுவாங்க. 40 வயசு ஆயிடுச்சுல்ல, அதான் நான் ஸ்லோவாக நடக்கிறேன் அப்படின்னா 40 வயசு வந்துச்சுனாலே தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அப்போது உழைக்கிற வேகம் இருக்குல்ல, வேகத்தில் ஒரு 90 வயசுக்குள்ளே, அதாவது நான் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் 70 வயசுலேயே 60 வயசுலேயே அவங்களால நடக்க முடியல. நான் ஆரோக்கியமாக வாழ்கிற மனுஷங்கள்லாம் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் ஸ்லிம்மாகவும் இருக்கிற அந்த இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் அந்த மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 90 வயசுக்குள்ளே 100 வயசுக்குள்ளே ஒரே மாதிரியான வேகத்தில் தான் நடப்பாங்க, ஓடுவாங்க. அப்போ தான் ஒரு 100 வயசில் உள்ளவங்களுக்கு கூட சின்ன பசங்களை பார்த்தா தாழ்வு மனப்பான்மை வராது. அவன் சின்ன பையன் வேகமாக ஓடுறான், நம்மளுக்கு வயசாகிடுச்சுல்ல, அதான் நம்ம ஸ்லோவாக ஓடுறோம். அந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மை வந்துடக்கூடாது. அப்போ சின்ன பசங்களோட நோக்கம் பெரியவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துவதாக இருக்கக்கூடாது, பெரியவர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். அப்போது பெரியவர்கள் நிதானமாக தான் ஓடுவாங்க. ஏன்னா பாதுகாப்பு எல்லாத்துக்கும் தான் தேவை. சின்ன பசங்க வேகமாக ஓடினா அவங்களுக்கு விபத்து ஏற்படாதா? கீழே விழுந்து பல்லு மூஞ்சி முகரெல்லாம் பேர்ந்து போகாதா? இல்லை முட்டி பேர்ந்து போகாதா? சின்ன பசங்க பார்த்திங்கன்னா, நாங்களாம் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த காலில் முட்டி காலில் நகம் பேர்ந்துக்கும், அந்த காலில் குறிப்பிட்ட பகுதியில் பார்த்திங்கன்னா அடிக்கடி காயம் ஏற்படும். இப்போ கூட இந்த காயத்தழும்பு பார்த்திங்கன்னா இந்த கணுக்காலில் இருக்கும். முட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி புண்ணு இருக்கும், கீழே விழுந்து புண்ணாக இருக்கும். அந்த சின்ன வயசில் அதெல்லாம் குழப்பம், எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், எப்படி ஓடணும், இன்னை வரைக்கும் தெரில. நான் அதை சொல்கிறேன். நான் ஒரு இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன், இப்படித்தான் ஓட வேண்டும். ஏன்னா நான் மனித நிலையில் முழுமையடைந்தவன். இறுதி அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கான தகுதி எனக்கு இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டனால்தான், மனுஷங்களோட வேகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டனால்தான், என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருந்தனால்தான் நான் மனித நிலையில் முழுமையடைவதற்கான அந்த தகுதியை பெறுகிறேன். அதனால் நான் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனால் அப்படி இருக்கும்போது மனுஷங்க எவ்வளோ வேகத்தில் போவாங்க, எனக்கு இதெல்லாம் சந்தேகம். மனுஷங்களோட வேகம்தான் என்ன? ஒருத்தர் வேகமாக ஓடுறாரு, ஒருத்தர் ஸ்லோவாக ஓடுறவங்கள பார்த்து சிரிக்கிறாங்களே. அப்போ மனுஷங்க ஏன் நடக்க மாட்டேங்கிறாங்க, அப்போ எனக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். கடைசி நேரத்தில் பேசுகிறேன். இன்னும் பயங்கரமான சந்தேகங்கள்லாம் எனக்கு ஆரம்பத்தில் இருந்தது. அந்த ஆராய்ச்சியெல்லாம் வச்சுருந்தேன்னா, அதாவது ரொம்ப ஆழமான விஷயத்த நான் பேசியிருப்பேன். இன்றைக்கெல்லாம் நான் ரொம்ப எனது ஆராய்ச்சியிலேருந்து ஓய்வு பெறுகிற இடத்துல நான் இருக்கிறேன். அதனால் ரொம்ப மேலோட்டமாக மென்மையான விஷயங்கள், ரொம்ப ஆழம் இல்லாத ஆராய்ச்சியை தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு கொடுத்து வைக்கல, ஒரு ஆழமான விஷயங்களை பேசுவதற்கு எனக்கு கொடுத்து வைக்கல அந்தளவுக்கு. அப்படி இருக்கும்போது மனுஷங்களோட வேகம் என்ன, மனுஷங்களோட உணவு என்ன, மனுஷங்க எப்படி விளையாடணும், எப்படி வாழணும், அதுதான் எனக்கு ஏற்பட்ட சந்தேகம். இந்த மனுஷங்களை பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட சந்தேகம், இந்த உலகத்தை பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட சந்தேகம், எனக்கு ஏற்பட்ட குழப்பம். இந்த எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், என்ன சாப்பிட்ணும், நேர்மைன்னா என்ன, இப்படி எப்படி பாடணும், எப்படி விளையாடணும், இப்படி ஏகப்பட்ட சந்தேகங்கள். என் சந்தேகம் ஒட்டுமொத்த மனித வாழ்க்கைக்கும் முழுமைக்கும். அப்போ நான் இன்னொரு உலகத்தையே உருவாக்குறேன், இன்னொரு வாழ்க்கை முறையை நான் கண்டுபிடிக்கிறேன். இப்படி தான் வாழணும், இந்த உலகத்தில் தான் வாழணும், எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது. அப்போது ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி. ஆனால் அந்த ஆராய்ச்சியின் முடிவில் தான் நான் இங்கே வெளியே தெரிகிறேன். ஆராய்ச்சி முடிய போகிறப்போ தான் நான் என்னை இந்த உலகத்துக்கு தெரிய வைப்பதற்காக முயற்சி செய்கிறேன். ஒரு மிகப்பெரிய இழப்பு. நான் இந்த உலகத்தோட ஒரு பயணத்தை, அந்த மக்களின் பயணத்தையே வேறு ஒரு திசையை நோக்கி கூட்டி விட்டு போகிற அந்த தகுதி எனக்கு இருக்குது, பொறுப்பு இருக்குது, கடமை இருக்குது. அந்த கடமையை என்னால் முழுமையாக செய்ய முடியல. இந்த கடைசி 20 வருஷத்தில் இந்த மக்கள் எப்படி வாழணுங்கிறத ஒரு 2000 சொல்ல முடியும். இல்லை, சின்ன வயசுலேருந்தே நான் எனது கடமையில் செஞ்சுருந்தேன்னா இந்த மக்களுடைய பயணத்தின் அந்த பாதையவே நான் வேறு திசையில் கூட்டிகிட்டு போயிருப்பேன். அந்த அளவுக்கு சொல்லுகிற அந்த இது. அதனால் மனுஷங்களோட வேகம் என்ன அப்படின்னா, மெதுவாகத்தாங்க நடக்கணும், மெதுவாகத்தான் ஓடணும். அகலக்கால் வச்சு நடக்கிறது, அகலக்கால் வச்சு ஓடுறதுலாம் எமர்ஜென்சி வாக்கிங், எமர்ஜென்சி ரன்னிங், அவசரகால நடை.
நடக்கிற முறை, அவசர காலத்தில் நீ நடக்கின்ற முறை அது. அதனால் எப்போதும் அகலக்கால் வச்சு நடக்காதீங்க. பக்கவாட்டு திசையில் காலை வச்சுட்டு பெருவிரலை வச்சுக்கிட்டு நடக்காதீங்க. நேர்கொண்ட திசை, நேர்கொண்ட திசையில் உங்கள் பெருவிரல் இருக்க வேண்டும். கால்களின் இரு பெருவிரல்களும் நேர்கொண்ட திசையில் இருக்கணும். வாயை மூடிக்கிட்டு நடங்க. வாயை திறந்துக்கிட்டே ஓடாதீங்க. வாயை திறந்துக்கிட்டே நடக்காதீங்க. வாய் வழியாக மூச்சு விடாதீங்க. மூக்கு வழியாக மூச்சு விடுங்க. இதெல்லாம் மக்களுக்கு குழப்பம், நிறைய குழப்பம். அந்த அதாவது வாயை திறந்துக்கிட்டே மூச்சு விட்டுட்டு ஓடணுமா, இல்லை வாயை மூடிக்கிட்டு ஓடணுமா, இப்படி மக்களுக்கு நிறைய குழப்பம் இருக்குது. அப்போ அதில் வாயை மூடிக்கிட்டு ஓடுங்க. வாயை மூடிக்கிட்டு வாயை திறந்துக்கிட்டே தூக்கத்தின் போது, அதாவது முழிக்கும்போது, நம்ம விழிப்போடு இருக்கும்போது, நடக்கும்போது, ஓடும்போது, ஒரு வேலை செய்யும்போது வாயை திறந்துக்கிட்டே வேலை செய்கிறோமா, அப்போ தூங்கும்போது என்ன ஆகுதுன்னா வாயை திறந்துக்கிட்டே தூங்குறது. அதுதான் குரட்டைக்கு காரணம். குரட்டை எப்படி நிப்பாட்டுறது? நீங்கள் விழித்து கொண்டு இருக்கும்போது, பகலில் நீங்கள் உழைத்து கொண்டு இருக்கிறீர்கள், ஒரு வேலை செய்கிறீங்க, வாயை மூடிக்கிட்டு வேலை பாருங்கள். பேசும்போது மட்டும் வாய் தரங்க. சிரிக்கும்போது அல்லது சாப்பிடும்போது மட்டும் வாய் தரங்க. மற்ற நேரத்தில் வாயை மூடிக்கிட்டு வேலை பாருங்கள். வாயை மூடிக்கிட்டு நடங்க. வாயை மூடிக்கிட்டு ஓடுங்க. அப்போ தூக்கத்தில் என்ன ஆகுன்னா ஆட்டோமேட்டிக்காக வாயை மூடிக்கிட்டு தான் நீங்கள் தூங்குவீங்க. குரட்டைங்கிறது வராது. குரட்டை ஏன் வருது? வாயை மூடிக்கிட்டு தூங்குறதுனால தான் குரட்டை என்பது வருகிறது. அதனால் மனித வேகம் என்பது மிக மெதுவானது, பாதுகாப்பை உள்ளடக்கியது, பாதுகாப்பை நோக்கமாக கொண்டது. ஏன்னா செருப்பு அணிவது செயற்கையானது. செருப்புங்கிறது இன்னும் 2040 வரைக்கும் தான் நமக்கு கிடைக்கும். இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு நம்ம போவோம். 2040 தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து விடும். அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, இயற்கையோடு கலந்து வாழப்போகிறோம். அப்போ நாம் என்ன பண்ணுவோம், இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறோம்ல ஷூ, இந்த நிறைய நம்ம ஒவ்வொருத்தரும் 10 ஷூ கூட வாங்கி வச்சுக்கலாம். அங்கே அதை போட்டுக்கிட்டு அங்கே அந்த காட்டில் வாழ்வாங்க. ஏன்னா செருப்பு போட்டே பழகிட்டோம். அப்புறம் அதெல்லாம் ஒரு நாளைக்கு பிஞ்சு போயிடும், காலாவதி ஆகிடும். அதுக்கு பிறகு நம்ம வேறு வழியே இல்லாமல் வெறுங்காலில் தான் நடப்போம். அப்போ வெறுங்காலோட தான் நடக்கிறது தான். வெறுங்காலோட நீங்கள் நடந்தீங்கன்னா கல்லுலேயும் முள்ளுலேயும் செடியிலையும் புல்லுலேயும் புதர்லேயும் நீங்கள் நடக்க வேண்டியிருக்கும். புல்லில் பாம்பு இருக்கும், பூச்சி இருக்கும், பூரா இருக்கும், தேள் இருக்கும், புதர்களில் தேள் இருக்கும். அந்த வழியாக நீங்கள் நடந்து போகிறீங்க. செருப்பு இல்லாமல் பார்த்து நடந்து போகணும், கவனமாக நடந்து போகணும். சும்மா மனுஷங்க வேகமாக ஓடுவாங்க, அப்படி கண்ணு மூணு தெரியாமல் ஓடி போனீங்கன்னா நீங்கள் கால் வைக்கிற இடத்துல ஒரு நல்ல பாம்பு, குட்டி நல்ல பாம்பு இருந்தால் அது கடிச்சதுன்னா என்ன ஆகும்? ஐயோ பாம்பு கடிச்சு. அதனால தான் பார்த்து நடந்து போகணும். ஒரு கல் இருக்குது, கல்லில் போய் காலை பேத்துருச்சுன்னா அப்புறம் ஒரு மாதத்துக்கு நொண்டிக்கிட்டே இருப்பீங்க. காலில் அப்புறம் தண்ணியெல்லாம் பட்டு சீல் பிடிச்சிருச்சுன்னா, செப்டிக் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ நடக்கிறது கவனமாக நடக்கணும், கவனமாக வாழ வேண்டும், வருமுன் காக்க வேண்டும். வந்த பின்பு புலம்புவதை தவிர புலம்புவதை விட வருமுன்னாலே காத்து கொள்ள வேண்டும். அதனால் நடக்கிறது எப்படி நடக்கணும், மனுஷங்களோட என்றைக்குமே நீங்கள் நினச்சி பாருங்கள். குறுகிய அகலக்கால் வைக்காதீங்க. அகலமாக ஒரு அடிக்கு ஒரு கால் எங்கே வைக்கிறது, அடுத்த அடியை இன்னொரு அகலமாக வைக்கிறது, அப்படி வைக்காதீங்க. ஒரு கால் வைக்கிறீங்களா அதே அளவு தான் அடுத்த கால் வைக்கணும். ரொம்ப ஷார்ட்டாக நடங்க, அழகாக இருக்கும். அந்த நடை அழகாக இருக்கும். அகலக்கால் வச்சு நடக்கிறாங்க பாருங்கள், அந்த நடை பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்காது. அதனால் ஷார்ட்டாக கால் வைக்கிறாங்க பாருங்கள், ஷார்ட்டாக ரொம்ப அகலக்கால் வைக்காமல் நடக்கிறாங்க பாருங்கள். அந்த நடையை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும், ரசிக்கலாம், ரசித்து நடக்கலாம். அதில் ஒரு பாதுகாப்பு இருக்குது, அதில் பதட்டம் இல்லை, அவசரம் இல்லை. இந்த அகலக்கால் வைக்கிறாங்க பாருங்கள், அகலக்காலை வச்சு நடக்கிறது, அகலக்காலை வச்சு ஓடுறது, அதில் பார்த்தீங்கன்னா பதட்டம், அவசரம், கோபம். அங்கே அமைதி இல்லை, அந்த நடையில் அமைதி இல்லை, தெளிவு இல்லை, குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த நடையை பார்த்தாலே சொல்லிடலாம் அவங்க ஒரு கால் எந்த திசையில் வச்சுருக்காங்க. ஷார்ட்டாக அதாவது அகலக்கால் வைக்காமல் ஒரு இடைவெளி, ஒரு கால் வைக்கிறதுக்கும் இன்னொரு கால் இடைவெளி வைக்கிறதுக்கும் இடைவெளி குறுகலாக இருக்கணும், பெருவிரல் நேராக இருக்கணும். அப்படின்னா அவங்க நேரிய வழியில் போகிற ஆசைப்படுறாங்கன்னு அர்த்தம், நேராக போகணும்னு ஆசைப்படுறாங்க. நேர்மையானவர் என்று அர்த்தம். மென்மையானவர்கள், புத்திசாலி, அழகானவங்க, ரசித்து பண்ணுறாங்க, நடக்கிறதே ரசித்து நடக்கிறாங்க, அறிவு உள்ளவங்கன்னு அர்த்தம். சிலர் நம்மளை சிரிக்க வைக்கிறக்கா சார்லி சாப்ளின் என்ன பண்ணுவார், பக்கவாட்டில் காலோட திசையை பக்கவாட்டில் வச்சு நடப்பார், நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்காக. அது மாதிரி சிலர் நடப்பாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையே கேலிக்குரியதாக இருக்குது, அவர்களுடைய வாழ்க்கையே நகைச்சுவையாக இருக்கிறது என்று பொருள். அதனால் பெருவிரல் நேராக இருக்கணும்,
கைகளை ரொம்ப ஆட்டாதீங்க. அதையும் ரொம்ப அங்கே அங்கே நீட்டுறது, அப்படியே ஆட்டுறது கைகளை அங்கே அப்படியே அந்த அடிக்க போகிற மாதிரி, ரவுடி நடக்கிற மாதிரி உண்டு. அப்படிலாம் இல்லாமல் ஷார்ட்டாக ஒரு கைகள் கூட அசைவு அது கம்மியாக தான் இருக்கணும். நடக்கும்போது ஓடும்போது கையை மடக்கிட்டு ஓடுவோம். நடக்கும்போது கை ரொம்ப அகலக்கால் வைக்கும்போது தான் கைகளும் ரொம்ப அகலமாக ஆடும். அந்த மாதிரி எப்படி நடக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன் எப்படி நடக்கணும்? பாதுகாப்பு. அப்போ தான் பாதுகாப்பு. அப்போ இதை நான் சொல்கிறது நீங்கள் மறுக்கவே முடியாது. ஆமாம், இது உண்மைதாங்க, வேகமாக அவ்வளோதான், இது சொல்கிறது சரிதான் அப்படின்னு நீங்கள் மறுக்கவே முடியாது. எப்படி நடக்கணும்? மெதுவாக நடக்கணும். அதனால் நான் வேகமானவன் எதுக்குன்னா போட்டி போட்டு ஓடுறாங்க. வேகமாக போகிறதுக்கு போட்டி போடுறாங்க. போட்டியே போடாதீங்க. எதுக்கு நடக்கிறதுக்கா ஓடுறதுக்காக போட்டி போடுறீங்க? போட்டி போட உங்களுக்கு தேவை வேகங்கிறது. உங்களுக்கு என்ன தேவை? உங்களுடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது. மற்றவங்ககிட்ட போட்டி போட்டு நீங்கள் வேகமாக போவீங்க. அப்புறம் காலில் முள் கல்லெல்லாம் குத்தும். தெரியாமல் ஒரு பள்ளத்தில் கால் வச்சுருவீங்க, புதரில் கால் வச்சுருவீங்க. அங்கே ஒரு பாம்பு தேடு ஏதோ கடிச்சிரும், அங்கே ஒரு பூச்சி கடிச்சிரும். அப்புறம் யார் கிடந்து அவஸ்தைப்படுறது? அப்புறம் அப்போ நடக்கிறது கூட போயிடும். அப்புறம் நொண்டிகிட்டே நடப்பீங்க. ஒரு மாதத்துக்கு படுத்த படுக்கையாக கிடப்பீங்க. பாம்பு கடிச்சிச்சுன்னா, அல்லது பெருவிரல் எலும்பு உடஞ்சிச்சின்னா அவ்வளோதான். அப்புறம் நொண்டி ஆகிடுவீங்க. அப்புறம் அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் ஒழுங்காக மெதுவாவது நான் நடக்கிறேன், ஐயோ நான் இதுக்கு அதாவது நடக்க முடியாத ஒரு நிலமை வந்துடும். நீங்கள் வேகமாக ஓடினீங்கன்னா கீழே விழுந்து கை கால் எலும்பு உடஞ்சி நடக்கவே முடியாது. இந்த பையனால் இந்த அம்மாவால் இனிமேல் நடக்கவே முடியாது அப்படிங்கிற நிலமை வர்றதை விட, நான் மெதுவாவது நடந்திருப்பேனே, ஐயோ பார்த்து நடந்திருந்தா நான் மெதுவாவது நடந்திருப்பேனே இந்த உலகத்தில், ஐயோ மீண்டும் எனக்கு அந்த கால்களை கொடுங்க, நான் மெதுவாக நடந்து காட்டுறேன், எனக்கு வேகமே வேண்டாம். அறிவு கெட்டு போய் வேகமாக போய் தான் இன்றைக்கி என் கை காலெலாம் முறிஞ்சு போச்சு, என் பல்லு உடஞ்சி போச்சு. இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் பல்லு உடஞ்சி போனால் மாத்திரைக்கு இங்கே பல்லு ஆஸ்பத்திரி கிடையாது. அதனால் பார்த்து பக்குவமாக ஓடணும். அங்கே கை கால் எலும்பு முறிஞ்சு போச்சுன்னா அங்கே ஆஸ்பத்திரி கிடையாது. உன் கைகளை மாவு கட்டு போட்டு அல்லது எக்ஸ்ரேலாம் எடுத்து ஸ்கேன் பண்ணி ஸ்டீல் பிளேட்லாம் வச்சு ஆப்ரேஷன் சிசேரியன் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றும் மருத்துவமனை கிடையாது. அதனால் வருமுன் காப்போம், நிதானம்தான் முக்கியம். வேகமாக ஓடி நீ என்ன பண்ண போகிற? அந்த இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் வேகமாக போய் நீ என்னத்தை கிழிக்க போகிற? என்ன பண்ண போகிற? நிதானமாக போ. அதே மாதிரி நான் வடிவமைத்த அந்த புதிய உலகம் இருக்குல்ல, நான் எதிர்கால மக்கள் வாழ்வதற்காக ஒரு புதிய உலகத்தையே வடிவமைச்சிருக்கேன். அதாவது உலகம்னா என்ன? ஒரு ஊர் தான். அந்த ஊர் தான் இந்த உலகம் முழுக்க வரணும். அப்படி இருக்கும்போது அவர்கள் இந்த மாதிரி ரொம்ப தொலைவு ஓடக்கூடாது, அதாவது அவசரப்படக்கூடாது. அவர்களுடைய நிலம் இருக்குல்ல, விவசாயம் செய்கிற நிலம் அவர்களுடைய குடியிருப்புகளுக்கு பின்னாலே இருக்கும். நடந்து போகிற தொலைவு ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலாம். அந்த அளவுக்கு வடிவமைச்சு வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு அற்புதமாக. அவங்க அவசரப்பட தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு வாகனம் கிடையாது. குதிரையோ கழுதையோ வாகனமாக பயன்படுத்த மாட்டாங்க. எங்கே போனாலும் நடந்து தான் போவாங்க, ஓடி போவாங்க. அப்படி இருக்கும்போது வீட்டிலேருந்து அவர்கள் வசிக்கின்ற இடத்துலேருந்து அவர்கள் வேலை செய்கிற தோட்டம் இருக்குல்ல, விவசாய நிலம், ரொம்ப தொலைவில் இருக்கவே கூடாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? அவசரப்பட்டு ஓடுவாங்க, சோர்வடைஞ்சிருவாங்க. ரொம்ப தூரமாக இருக்குது, அந்த 1/2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தான் என் விவசாய நிலம் இருக்குது, 1 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா அவங்க ரொம்ப சோர்வடைஞ்சிருவாங்க. அதனால் வீட்டுக்கு பின்னாடியே இருக்கிற மாதிரி, அதாவது அந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருத்தருடைய விளைநிலமும் அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கும். யாருக்கும் இதில் இதுதான் பொது உடைமை. ஒரு நியாயம் என்பது, ஒரு சலுகை என்பது, ஒரு வசதி என்பது அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும். அனைவருக்கும் அது சௌகரியமாக இருக்க வேண்டும். யாரோ ஒருத்தருக்கு என் வீட்டு பக்கத்துலேயே தோட்டம், அவருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் தோட்டம் அப்படின்லாம் இல்லாமல், அங்கே நான் வடிவமைத்த அந்த ஊரை பார்த்திங்கன்னா, அந்த ஊரில் உள்ள அந்த அவர்களுக்கு ஏற்படுத்துகிற வசதிகளை பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்கும். யாருக்குமே எனக்கு இது தூரமாக இருக்குங்க, அந்த வீட்டுக்காரங்களுக்கு அது பக்கம், எனக்கு இது தூரமாக இருக்குது, இது என்னங்க அநியாயம்னு யாருமே கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு கண்டுபிடிப்பு. அது ஏதோ யார் அதை கண்டுபிடிச்சாலும் அப்படி தான் கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிப்புங்கிறது பொதுவானதுங்க. அது யார் கண்டுபிடிச்சாலும் அது ஒன்றா தான் இருக்கும். அது இந்த உலகத்தில் யார் அதை கண்டுபிடிச்சிருந்தாலும் அப்படி தான் கண்டுபிடிப்பாங்க. ஆக அப்படிப்பட்ட ஒன்றை நான் கண்டுபிடித்திருக்கிறேன். அதுதான் கண்டுபிடிப்புங்கிறது. இப்போ அணு கோட்பாட்டை பற்றி ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சான்னா, அவர் கண்டுபிடிக்காமல் போனார் அப்படின்னா வேற ஒருத்தர் கண்டுபிடிச்சாலும் அப்படி தான் இருக்கும்.
அதே கோட்பாடு தான். அதனால் அது வந்து இயற்கையில் இருக்கிற ஒரு விதிமுறை அல்லது உண்மை. அதை வந்து ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார், அவ்வளோதான். அதை நான் கண்டுபிடிக்கிறேன். அதனால் மனுஷங்களோட வேகங்கிறது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாம் ஏன் வேகமாக ஓடுறோம்? ஷூ போட்டிருக்கோம், ரோடு போடுறாங்க. ஓடுவதற்காக தான், வேகமாக ஓடுறதுக்காக தான், வேகமாக போகிறதுக்காக தான் ரோடு போடுறாங்க. ஆனால் இது மனுஷங்களோட வேகம் கிடையாது. இது வந்து செயற்கையான வேகம். அதிவேகமாக போகிறோம் பார்த்திங்களா, அது செயற்கையான வேகம். செயற்கையானது எப்போவும் தற்காலிகமானது தான், நிரந்தரமானது கிடையாது. அதனால் இது உண்மையானது கிடையாது. இது பொய், இது நடிப்பு. இந்த நடிப்பு இன்னும் ஒரு 20 வருஷத்தில் வேஷம் கலைஞ்சிரும். நான் மனுஷங்க வேகமானவன்னு நிரூபிக்கிறதுக்காக பொய் சொல்கிறாங்க. அதை சீரியஸாக நடிக்கிறாங்க. சீரியஸாக அந்த பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்புங்கன்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸாக அதை வந்து தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மைன்னா இப்போ போரிட்டாங்கள்ல, ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க, சுட்டுக்கிட்டாங்க, பீரங்கியால் சுட்டுக்கிட்டாங்க, விமானத்துலேருந்து குண்டு போட்டாங்க. அது வந்து உண்மையா? அது ஒரு நடிப்பு. அதனால தான் அது இன்றைக்கி உண்மைன்னு, அது வந்து பொய்ன்னு ஆகிப்போச்சு. உண்மைங்கிறது என்றைக்குமே இருக்கும். இப்போ போரிட்டாங்களே, அது உண்மைன்னா இன்றைக்கும் போரிட்டுருக்கணும்ல. இன்றைக்கி ஏன் போரிடலை? அது வந்து பொய், அது நடிப்பு. நடிக்கிறாங்க, எப்படி சீரியஸாக நடிக்கிறாங்க, சண்டை போடுற மாதிரி நடிக்கிறாங்க. அது உண்மைன்னு நினச்சிக்கிட்டு அது வந்து உண்மை, மனுஷங்கன்னா இப்படி தான் சண்டை போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை உண்மையாக நடிக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா மனுஷங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. இன்றைக்கி சண்டைனாலே பயப்படுறாங்க. அப்போ அன்னைக்கு இல்லையா அவங்களுக்கு? அன்னைக்கு இருந்துச்சு. அன்னைக்கு அந்த பயத்தை மறைச்சிக்கிட்டு நாங்கள்லாம் வீரம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வன்முறை என்பது நடிப்பு. இது எல்லாமே நடிப்புங்க. இந்த விண்வெளி ஆராய்ச்சி இது எல்லாமே நடிப்பு. இப்படி இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள், இயந்திர அறிவியல் உலகம். இது நடிப்பு கூடாரம். இது உண்மைன்னா இந்த 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க போகுது, வேஷம் கலைய போகுது. இயந்திர அறிவியல் உலகமே ஒரு வேஷம், ஒரு பொய். இவங்க அதை உண்மையாக்க பார்க்குறாங்க, உண்மைன்னு நம்ப சொல்கிறாங்க. அதை பொய்ங்கிறத கண்டுபிடிச்சேன் நான் முதல்ல. இது வந்து பொய், இவன் நடிக்கிறான், இவன் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மனுஷங்கள்லாம் வேஷம் போடுறாங்க. உன் முகத்தர கிழிய போகுது 2040ங்கிறத கண்டுபிடிச்சேன் நான். என்கிட்ட ஏமாத்தாத, வேறு யாருக்கிட்டே போய் ஏமாத்து. என்கிட்ட வந்து வேலையை காட்டாத. நான்லாம் வந்து என் கண்கள்லாம் வந்து உண்மையை பார்க்கும். நீ எவ்வளோ தான் மறைச்சாலும் உண்மையை கண்டுபிடிப்பேன். பெரிய துப்பறிவாளன், மிகப்பெரிய துப்பறிவாளன் நான். இந்த உலகத்தின் மிகப்பெரிய துப்பறிவாளன். நோய்களுக்கான காரணங்களை கண்டுபிடித்த துப்பறிவாளன். வன்முறைக்கான காரணங்களை கண்டுபிடித்த துப்பறிவாளன். இந்த மனுஷங்களை பற்றின ஆரம்பம் முதல் எதிர்காலம் அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச அந்த துப்பறிகிற அந்த அறிவாளன் தான் அப்புறம் நான். அந்த அளவுக்கு அறிவு உள்ளவங்ககிட்ட இருக்கிற தலைக்கணம் இருக்குல்ல, அதுவே அழகு. இப்போது எனக்கு கூட அப்பப்போ தலைக்கணம் தற்பு வச்சுலாம் வருதில்ல, அதுவே ஒரு அழகு தானே. அறிவு உள்ளவங்ககிட்ட இருக்கிற அந்த தலைக்கணம் இருக்குல்ல, அதுவே அழகு. அறிவு உள்ளவங்ககிட்ட எது இருந்தாலும் அது அழகு தான். முட்டாள்களின் தலைக்கணம் தான் சகிக்க முடியாது. முட்டாள்களின் தலைக்கணம் சகிக்க முடியாது. ஆனால் அறிவு உள்ளவங்ககிட்ட இருக்கிற இந்த தலைக்கணம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய அதுதான் வந்து எனக்கு வந்து கம்பீரத்தை கொடுக்கும். எனக்கெல்லாம் வந்து எது கம்பீரத்தை கொடுக்குன்னா, எனக்கெல்லாம் வந்து பெரிய பணத்தை சம்பாதிக்கிறதோ அதெல்லாம் கூட கம்பீரத்தை அதெல்லாம் கொடுக்காது. அதெல்லாம் நம்ம ஒருவேளை எனக்கு வந்து என்னால் நிறைய பணத்தை சம்பாதிச்சிருக்க முடியும், என் அறிவை வச்சு சம்பாதிச்சிருக்க முடியும். நான் ஏமாந்துட்டேன், முட்டாளாக இருந்ததால் ஏமாந்து விட்டேன். என்னால் என் பின்னால் இந்த மக்களை பெரிய கூட்டத்தை கூட்டி நான் அவர்களுக்கான ஒரு பாதையை உருவாக்கி எதிர்காலத்திற்கு செல்வதற்கான பாதையை உருவாக்கியிருப்பேன். எதிர்கால உலகமான இயந்திர அறிவியல் உலகத்திற்கு செல்வதற்கான ஒரு பாதையை நான் உருவாக்கி இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களையும் என் பின்னால் வர வைத்திருப்பேன். நான் கூட்டி போயிருப்பேன். அதனால் தலைக்கணம் கூட அழகு தான். யாருக்குன்னா அறிவுடையவர்களின் தலைக்கணம் அழகு. அவர்களிடத்தில் தலைக்கணம் இருக்குல்ல, அதுவே அழகு. வரதான் செய்யும், வராமல் எங்கே போயிடும் தலைக்கணம். அதுக்கும் ஒரு மதிப்பு கொடுப்போமே. நான்லாம் இந்த உலகத்தை பார்க்கும்போது கம்பீரமாக பார்ப்பேன். காரணம், என்னிடம் வந்து மூட நம்பிக்கை இல்லை, அறிவுபூர்வமான கண்ணோட்டம் இருக்கிறது. மூட நம்பிக்கை பார்த்து நான் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேன். அதாவது சாமியை பார்த்து பயப்படுறாங்களே, ஐயோ சாமியை பார்த்து பயப்படுறாங்க, இயேசுவை பற்றி அல்லாவை பற்றி அப்படியே பயப்படுறாங்கல்ல,
எனக்கு அதை பற்றி பயமே கிடையாது. அப்போ நான் எவ்வளோ பெரிய வீரம் பாருங்கள். அப்போ பகுத்தறிவுடைய அத்தனை பேரும் வீரர்கள். இந்த மக்கள் வந்து இந்த சாமியை, அந்த மதத்தை சார்ந்த கடவுளை பார்த்துக்கிட்டு கற்பனை கதாபாத்திரங்களை பார்த்து பயப்படுறாங்க, கல்லை பார்த்து பயப்படுறாங்க, ஐயோ அப்படின்னு கன்னத்தில் போட்டுக்கிறாங்க. ஆனால் அந்த பகுத்தறிவு உடையவர்களை பாருங்கள், கொஞ்சம் கூட பயப்பட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அப்போ எவ்வளோ பெரிய வீரம் பாருங்கள். அதுதான் வீரம். அந்த அறிவுங்கிறது அவ்வளோ பெரிய வீரத்தை கொடுக்கும், அந்த தைரியத்தை, தலக்கணத்தை கொடுக்கும். அதுதான் மிகப்பெரிய துணை. மிகப்பெரிய ஆயுதமே என்னென்னா அறிவு தான். ஒரு கத்தி கையில் இருந்தால் கூட அந்த தைரியம் வராது, அந்த வீரம் வராது. அறிவு தான் மிகப்பெரிய ஆயுதம், மிகப்பெரிய பாதுகாப்பு. அறிவு தான் பாதுகாப்பு.